முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்கிறீங்க, அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் மிக மிக சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு நிறைவாயிருப்பதா. தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சொல்லுங்க, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. சொல்லுமா? என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடு. சொல்லுமா? ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை. விலகாத, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாத, விலகாத மேகம் நீ, முன் செல்லும். விலகாத மேகம் நீ, முன் விலகாதவரே. விலகாத மேகம்
We worship your name. ஆவியானவரே, ஆவியானவரே. எஸ், என் பேச்சில், என் மூச்சில் கலந்திருக்கீங்க ஆண்டவரே. என் உணர்வுல கலந்திருக்கீங்க. எஸ் 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 எஸ். ஓ கலந்தவரே, இணைந்தவரே, எங்கள் ஜீவனானவரே. எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர், எஸ் மாஸ்டர். விலரம துரியல ஷமரம கரமலம. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆமென். ஜீவனே, பாதம் பணிந்தே என் நீதாயா தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரை சேர்ந்து சொல்லுங்க. நேசிக்கிறேன் இயேசுவே நேசமுகம் என்று கண்டு நேசிக்கிறேன். இன்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே பாடுவே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் உம் பாதம் பணிந்தே. சொல்லுங்க ஆண்டவரே, தெய்வமே உள்ளம் பொங்குதே. உள்ளம் பொங்குதே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. Hallelujah.
ஆராதிப்பது இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. பெரிய தேவனாய் எங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவர், எங்கள் ஜீவனாக இருக்க விரும்புகிறவர் ஆண்டவரே. எங்கள் மேல தனிப்பட்ட கவனத்தை செலுத்துகிற ஆண்டவர் நீரப்பா. ஸ்ரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறக்கிறது இல்லை சொன்ன ஆண்டவர். நல்ல ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற தயவுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதித்து கொண்டே இருக்கலாம், பாடிக்கொண்டே இருக்கலாம், மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம் அப்பா. எவ்வளவோ பெரிய பாக்கியம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. சொல்லுங்க. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர், ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர், நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் நாள் முழுதும் வழி நடத்தும். சொல்லுங்க. நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க. உம் விருப்பம் செயல்படுத்தும், புதிதாக்கும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. இது எங்கள் ஜெபம் ஆண்டவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும், உடைத்து விடும், ஒரு மாற்றம். சொல்லுங்க. உடைத்து விடும், ஒரு மாற்றம், பண்படுத்தும், பயன்படுத்தும். சொல்லுங்க. பண்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக இப்பொழுது ஒரு அறிவிப்பை நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கவனிச்சிடலாமா? ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பெறும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. எங்கள் உதவி ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு மிக வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை உங்களுக்கு தருவார். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் இந்த மாசத்திலும் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யாக்கோபு 1:17 எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடைபெற்ற அற்புதங்கள், அதிசயங்கள் நம் மூலமாய் நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கட்டும். நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனோ தானோ வேண்டா வெறுப்பாக வந்து சபையில் உட்கார்ந்த அந்த அம்மா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தரை ருசி பார்க்க, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், விடுதலையை தருகிறவர், மருத்துவரின் அறிக்கையை மாற்றுகிறவர் என்கிற ஸ்தோத்திர காரியத்தை கற்றுக்கொண்டது போல நமது வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதுல ஒரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அடைமொழி சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். எலியா யாரு? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. எலியா யாரு? ஒரு பெரிய ஒரு தலைவர். ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஒரு தலைவர். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எலியா யார்? மற்றவர்களை உருவாக்குகிற ஒரு ஆளுகை நிறைந்த ஒரு மனுஷன். ஆனாலும் கூட இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காரியம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தோம். அவருக்கு என்ன சேலஞ்ச் நமக்கு தெரியல. சரீரத்தில் சேலஞ்சா, குடும்பத்தில் சேலஞ்சா, ஊழியர் செய்த ஸ்தலத்தில் சேலஞ்சா, ராஜாக்கள் மூலமாக பெரிய பிரச்சனையா? ஏன்னா கொஞ்சம் முரட்டான ஆள் அவர், இப்படிதானே? முரட்டு விசுவாசி, ராஜாவுக்கே சேலஞ்ச் விடுறவர். அது சோத்து ஃபர்ஸ்ட் டைம் என் வார்த்தை அன்றி. நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பேசேஜ் வந்து அங்கே தான் இருக்குது. 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அது சோத்திரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பினாகி எலியா ஆகாபை நோக்கி. ஆகாப்னா யாரு? ராஜா. அவருடைய மனைவி யாரு? யேசபேல். சும்மா கேட்டாலே, பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பயம் வரும். அப்படிப்பட்ட என்ன சிலர்ல வீட்டுக்குள்ள அந்த வீட்டு எஜமானி வந்து என்ன வேணும் அப்படின்னாலே நமக்கு பயம் வந்துடும். எப்பா அந்த மாதிரி தான் அந்த ஆகாப் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வீக்கான ஆள். அந்த யேசபேல் தான் நிமிர்ந்து நிற்கிறோம். என்ன அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆகாமை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு அவட்டி கட்டளை போட்ட ஆளு. சும்மா முன்னு பாரு பாரு. ஏன்னா என்னது? ஏன் பாண்டி ஏன் வாக்கின்படியே அன்றி. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். ஆனால் ரியாலிட்டி உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம இருப்போம், சபைக்குள்ள பவர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நமக்குன்னு சில பாடுகள் இருக்க தான் செய்யுது. அப்படிதானே? பாடானாலும் பாடி செல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது சவுல் பவுல் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் தான். ஆனாலும் கூட அவருக்கு பாருங்க ஸ்தோத்திரம், ஒரு முள்ளின் அனுபவம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். அப்போ இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து அல்லது நீங்க 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஜெபத்தை குறித்து அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் மற்றும் 7 வசனங்கள். இந்த 7 வசனங்கள்ல 7 தடவை ஜெபம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கிறது. 7 டைம்ஸ் வந்த இந்த ஒட்டுமொத்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நாவை குறித்தும் அவர் பேசுகிறார். நம்முடைய நாவிலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முற்பகுதி, என் சகோதரரே கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசனங்களை அப்படி சொல்லப்பட்டது. அப்போ முதலாவதாக ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா proclaiming God's word. நம்முடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டியது என்னதுன்னா கர்த்தருடைய வார்த்தை. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க வளமுடன் சொல்லிடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. வளமுடன் வாழ்க அப்படி சொல்லிடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. என்னது? கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா, ஆமென். இதுதான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை. அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை நம்ம அறிக்கை செய்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை வரணும். நீங்கள் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கார். பிரேயர், நம்பர் 3 பிரைஸ்.
3 விஷயங்கள் நம்ம நாவிலிருந்து புறப்பட்டுட்டே இருக்கும். முதலாவது ப்ரோக்ளைமிங் காட்ஸ் வேர்ட், ரெண்டாவது பிரேயர். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் உங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். எவ்வளோ ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் அதிகாரத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்ல, நாவுங்கிறது ரொம்ப அநீதி நிறைந்த உலகம், ஒரு பயங்கரமானது. அதான் பயங்கரம் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நாவு வச்சிருக்கிறார். அது அந்த நாவு என்னது வெளியே வந்து கிடக்கும். நாவை பற்றி பேசும்பொழுதே எனக்கு பாஸ்டர் ராஜமணி ஞாபகம் தான் எனக்கு வரும். என்னென்னா ஒரு தடவை அவங்க ஒரு கதை சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு பிரசங்கியார் நாலு பிரசங்கம் பண்ணார். முடிச்ச பின்ன ஒரு அம்மா வந்தாங்க. வந்து பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணீங்க, ஆனால் உங்கள் டை மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்குது அப்படின்னாங்க. உடனே அவர் சொன்னாராம், ஆமாம்மா நீங்கள் நல்ல சூப்பராக கவனிச்சிங்க, ஆனால் உங்கள் நாக்கு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கு அப்படின்னு. அவருக்கு டை நீளம், இந்த அம்மாவுக்கு நீளம், நாக்கு கொஞ்சம் நீளம் அப்படின்னு சொல்லி நீளமான இப்படி கொஞ்சம் நமக்கு பேசக்கூடாது. எதெல்லாம் மனம் பதறி நம்ம உளறிடுவோம், எங்கே எதை சொல்லக்கூடாதோ சொல்லிடுவோம். அப்படி இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். இந்த 3 விஷயங்கள் என் நாவிலிருந்து வரணும். இந்த மாதமே ஜெப மாதம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபமனோமாக. ஸோ இந்த 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அதில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, அது சுகமாக்கும் ஸ்தோத்திரம் ஜெபம், சுகமளிக்கும் ஜெபம், ஹீலிங் ப்ரேயர். சுகம் தருகிற ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் கிரியை நிறைந்ததாக காணப்பட கர்த்தர் கிருபை தரார். அப்போ இந்த சுகமளிக்கும் இந்த ஜெபத்தில் காணப்பட வேண்டிய, இந்த சுகமளிக்கும் ஜெபத்தில் காணப்பட வேண்டிய ஏதுக்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அது நிச்சயமாக உங்கள் நினைப்பூட்டதிலாக உங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. முதலாவதாக நான் ஆங்கிலத்திலே நான் உங்களுக்கு ஞாபக சக்திக்காக ஞாபகம் வச்சுக்கிற ஈஸியாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். கால் காட். முதலாவதாக ஸ்தோத்திரம் சுகமளிக்கும் ஸ்தோத்திரம் ஜெபமாக உங்கள் ஜெபம் காணப்பட வேண்டும் என்றால் அதுக்குள்ளே காணப்பட வேண்டிய முதல் விஷயம் அப்படின்னா, முதலாவது நீங்கள் தேவனை கூப்பிட வேண்டும். கரங்களை வைத்து பார்ப்போம். கால் காட். என்னது? டக்குன்னு ஆபத்துனே நம்ம கூப்பிட வேண்டியது யார் அப்படின்னா, ஆண்டவரை கூப்பிடுங்கள் அப்படின்னு தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டார் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட கடவன், உடனடியாக வக்கீலுக்கு கால் பண்ண கடவன், உடனடியாக பக்கத்து வீட்டு மாமிக்கு ஃபோன் பண்ண கடவன். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. உங்களை துன்பப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா எத்தனை பேர் புரியுது? ஒருவர் துன்பப்பட்டால் உடனடியாக மருத்துவருக்கு ஃபோன் பண்ணணும், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நினைவு கர்த்தராக இருக்கணும். கரங்களை வைத்துல நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 14ஆம் வசனம் முற்பகுதி, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, பிரைஸ்லா, அவரை கூப்பிடணும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கரங்களை வைத்து அழைச்சுங்க. இதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் தாட் அலசோத்திரம், நம்முடைய நினைவு என்னதான் இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராக இருக்கணும். அலசோத்திரம், அவருடைய தாசர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். அலசோத ஃபோன் என்ன முடிஞ்ச பிறகு, எல்லாம் முடிஞ்ச பிறகு பாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறத காட்டிலும் அல்லது ஆரம்பத்தில் சொல்கிறது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் வளர 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 எங்களை ரொம்ப டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே கர்த்தர் டிபெண்ட் பண்ணணுன்னு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஐயோ நீங்கள் பிரதர் சொல்லலைன்னு நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். சோத்திரம், நல்லா ஜபிக்க பட்கப்பட்டிருக்கிறாங்களேன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சபைங்கிறது ஒரு பெரிய ஆசை. கர்த்தர் யார்கிட்ட நான் சொல்ல என்ன தேவை, ஒரு சின்ன தேவையாக இருக்கலாம், மற்றவங்கிட்ட போய் சொன்னால் சிரிப்பாங்க, அல்ல சோத்திரம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை நீங்கள் ஆண்டோட்ட சொல்ல முடியும். அல்ல சோத்திரம் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல முடியும். உங்களை புரிந்து கொள்ளுகிற, அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இல்லைங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய வேதனை என்னன்னா, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள், நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டு. அருமையான தேவ ஜனங்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவரை கூப்பிட்டுருங்க. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி அல்ல பார்வையற்ற ஒரு மனுஷன் கூப்பிடுறான், எல்லாரும் அதட்டுறாங்க. ஆனா
அவன் சத்தத்தை நிறுத்தல, இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பலத்தோடு கூப்பிட்டு, தாவீது குமாரனே எனக்கு இறங்கு. இயேசு நின்று, நான் உனக்கு என்னப்பா செய்யன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பார்வை கொடுத்து அற்புதத்தை செய்தார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். இன்னைக்கு அவரை கூப்பிடுங்க. சீயோனின் சபை உடனடியாக ஒரு தேவை முழங்கால் பிடிட்டு, ஆண்டவரை இப்படிப்பட்ட நிலை அலிசோ இதுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை நிறைவாய் தார்மென்னு சொல்லி கேளுங்க. அவர் நிச்சயம் நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. பிரைஸ்லா, ஆண்டவரை தேடுகிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் சொல்ல ஆண்டவர் பாருங்க. ஜெபம் பண்ணு, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அல்லது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே. அப்ப கால் காட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஸ்தோத்திரம் அடிக்கடி சொல்லுவாங்களா, நம்முடைய ஹெவன்லி ஃபோன் நம்பர் ஜெரமியா சாப்டர் 33 and verse 3. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்முடைய ஃபோன் நம்பர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு கேட்டாதுமான பெரிய காரியத்தை நான் உன்னை அறிவிப்பேன். கரங்களை வைத்து எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கெட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு சொல்லுவார். இப்படி போப்பா, இந்த நபரை சந்தி, இந்த நாள்கிட்ட போ, இப்படி நடந்துக்க, இதை செய் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். சபை சர்ச்சு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதமான அமைப்பில் இருக்கீங்க. நான் எப்பயுமே சொல்வேன், எனக்கு சபையை நல்லா பயன்படுத்திக்கிடுறவங்களுக்கு இப்போ குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். பயன்படுத்திக்கிடுங்க என்னது, கடனை வாங்குறத பற்றி சொல்லலை. சபையை பயன்படுத்திக்கிடுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டீங்க, எங்களை பார்த்து சபையை நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. என்ன பயன்படுத்தி கடனை வாங்கிடலாமா அதை பண்ணி இல்லை. சபையை ஜெபம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தி நல்லா ஆராய்ச்சி பயன்படுத்திக்கிடுங்க. ஊழியரை நல்லா பயன்படுத்துங்க. என்னது சோத்திரம், ஆனால் என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஊழியரை பயன்படுத்தி என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம சபைங்கிறது ஒரு ஆசீர்வாதம், அதை நல்லா யூஸ் பண்ணணும். வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற காட்டும் இடப்பட்ட நேரத்தில் வந்து உட்கார்ந்து நல்ல சபையை யூஸ் பண்ணுங்க. இது ஒரு ஆசீர்வாதத்தின் ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குள்ளுமா இருக்கும் சொல்லப்படும். எத்தனை பேர் இங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க. வேலையை பறிப்போகிற சூழ்நிலை, அடிப்படை போராட்ட சூழ்நிலையில் கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்கே அலுசோத்ரா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கால் காட், இயேசுவே நீ கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். யோபு அதை தான் செஞ்சான். ஸ்தோத்திரம். என்னது, அவன் உதடு என்ன சொல்லப்பட்ட, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம் அதுதான். மனசாட்சியின் காலத்தில் ஸ்தோத்திரம் இருந்த வெளிச்சம் அதுதான். கர்த்தர் நன்மை செய்யும், நம்ம நன்மையை செய்யும் பொழுது நல்லதை செய்வார், தீமை செய்யும் பொழுது தீமை செய்வார் அப்படிங்கிற வெளிச்சம். அது சொல்றான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன தேவை என்றாலும் உங்கள் முதல் நினைவு கர்த்தராக இருக்கட்டும். கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். தலைவலிக்கா உடனே உங்களுக்கு ஜண்டு பாமை தேடப்படாது, கோடாரி தைலத்தை தேடப்படாது, யூக்கலிப்டஸ் தைலத்தை தேடப்படாது. போடுங்க, நல்ல விஷயம், அது நான் பின்னால் சொல்லுவேன். ஆனால் முதலாவது முழங்கப்பட்ட ஆண்டவரை தலைவலிக்கு நீங்கள் பரிகாரி நல்ல சுகத்தை பலத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஓஹோ இதை நீ செய் அப்படிம்பார். நீங்கள் செஞ்சாலே ஒரு ஆசீர்வாதம். கரங்களை வைத்து தலைவலிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தலைவலி வர்றதுக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், 1008 ரீசன் இருக்கும். அந்த சரியான ரீசனை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நீங்கள் அனுபவிக்கணும். அல்லது கர்த்தரை அனுபவிக்கணும். கர்த்தர் நல்லவன் என்பதை ருசி பார்க்கணுங்கிறக்கா சொல்கிறேன். கால் காட். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எஸ், ஆமென். முதலாவது நீங்கள் அவர். ரெண்டாவதாக இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா கன்ஃபெஷன். கன்ஃபெஷன். ரெண்டாவதாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அறிக்கை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். அறிக்கை செய்ய வேண்டியது மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய வியாதிகள், நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளே காரணமாக இருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற கசப்புகள், நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், நமக்குள்ளே இருக்கிற மன்னிக்க முடியாத நிலைகள், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். தட்டையாக இருந்துட்டு இருக்கும். அல்லது நமக்கே அதான் நீயே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். ஏன் இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் எனக்குள்ள ஒரு விடுதலை வரலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லது நிறைய நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற கசப்புகள், நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள், நமக்குள்ள மூர்க்கங்கள், அல்லது பழி வாங்குகிற ஆவிகள்,
விசுவாசிகள் ஒருத்தர் நல்லா வர்றதுக்கு ஜெபம் பண்ணுறத காட்டிலும், ஆண்டவரே எனக்கு எதிராக வந்துட்டான், கையை எடுங்க காலை எடுங்கன்னு தான் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம ஜபங்கள், ஆண்டவரே எனக்கு எதிராக வந்துட்டான், நான் யார் தெரியுமா, எனக்கு எதிராக வந்துட்டான், ஒன்று நடந்தே ஆகணும்ப்பா அப்படி சொல்லி கிதியோனை கொண்டு அவன் டெஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. நடந்தே ஆகணும் பாரு, நான் சொல்கிறது இந்த 6 மாதத்துக்குள்ள அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கும் இதான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் அழகாக நமக்கு போதிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒப்புரவாகுங்கள். கரங்களை போய் தள்ளச்சம் பாப்பா. எப்பயுமே சொல்லேன், நீங்கள் நல்ல விஷயம், ஒரு குடும்பம் நல்ல குட்டி பரலோகத்தை போல தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன சில நேரங்களில் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கும். ஆனால் சோத்திரம், அதனால அந்த சோத்திரம், ஏன்பா நான் நல்லா ஜோமனை தானே செய்கிறேன், வேத்த வாசிக்க தானே செய்கிறேன், சபைக்கு உண்மையாக தானே இருக்கிறேன், வசனத்தை கை கொள்கிறேன், ஏன் எனக்கு இந்த நிலை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய நேரங்கள் வரும். அப்படி வர நேரத்தில் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது என் மூலமாக வந்ததா இல்லையான்னு நீங்கள் யோசிக்கணும். உங்கள் மூலமாக தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணணும். உங்கள் மூலமாக பிரச்சனை வரலன்னா நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல விடுதலை. இதை பற்றி யோசிக்கவே கூடாது. உரிய நேரத்தில் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து வச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அதே வச்சு நினைச்சே சோர்ந்து போகிற நிலை, அதுவே பெரிய வியாதியாக மாறும். ஏன் இது மாற்றம் வரல, இதே மாற்றம் வரல. சில முள்கள் அனுபவங்கள் இருக்கும், சில நெருக்குதல் நம்ம லைஃப்பில் இருக்கலாம், அது இருக்கணும் அவசியம் இருக்கலாம். அதை பார்க்காதீங்க, அதை போய் பார்க்க. எவ்வளோதான் புத்தி சொன்னாலும் கேட்காத 4 பேர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வெளியில் இருப்பாங்க. அதையே யோசிச்சுட்டு படிக்கு நான் காரணமாக இருக்கிறேன்னா, நீங்கள் காரணம் இல்லைனா நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருங்க. ஒரு நாள் வரும் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். இந்த வேத பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். 15ஆம் வசனம், விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும், காத்திர அவனை எழுப்புவார். அந்த பகுதி, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கும். 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கைட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்போ என் குற்றங்களெல்லாம் எல்லாட்டும் சொல்லணுமா? இல்லை, தேவையில்ல. அலசோது நீங்கள் இப்போ நான் இங்கே இருக்கிற பிரதர் சுந்தருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு அது உணர்த்துதலாக இருக்கு. நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பை கேட்டுட்டு, 2வது சுந்தர் பிரதர்கிட்ட போய், சுந்தர் பிரதர் இப்படி தேவையில்லாமல் பேசிட்டேன், என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அலசோத்துறாம என்ன செய்யணும், நான் சொல்லணும். அதே நேரத்தில் சுந்தர் பிரதர் முறுக்கிட்டேன், இன்னும் நல்லா கேளுங்க அப்படின்னு நினச்சேன், கர்த்தர் கொண்டு வருவார் நினச்சேன், வந்துட்டிங்களா அப்படிலாம் சொல்ல மாட்டார், சொல்லவும் கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், அதை மன்னிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? கரங்களை தலை ஒருவருக்காக சரியா? சில நேரங்களில் சொல்லுவாங்களா, ஒரு ஆரம்பத்தில் கல்யாணமான புதுசில் ஒரு மனைவி காஃபி கொண்டுட்டு வந்தாங்களாம், புருஷன் தூங்கிட்டு இருந்தாராம். என்னங்க காஃபின்னு சொல்கிற நேரத்தில் டக்குன்னு எலும்புனையில் காஃபி தட்டுப்பட்டு கீழே விழுந்து அவர் மேலே கொட்டி டம்ளர்லாம் உடஞ்சிச்சான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சாரி சாரி சாரி, நாங்கள் வச்சுட்டு உங்களை எழுப்பி நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொன்னார், சாரி சாரி, நீ சொன்னனே நான் எழும்பி இருந்து பண்ணி. இந்த மாதிரி தான் நம்ம செயல்பட வேண்டியது மிக அவசியம். இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள் புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? அப்படி தான், இதுதான் ஒப்புரவாகுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிறது அல்ல. ஒருத்தர் வர்றாருனாலே அது கர்த்தர் தூண்டி தான் வர்றாரு. நாமும் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கணும். கரங்களை வைத்து தலைச்சங்கப்பம். அதுக்குன்னு அது ஒரு துடுப்பு சீட்டு அல்ல. இப்போ நான் சுந்தர் பேர்ட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குறேன், சார் இத்தனை நாளைக்குள்ளே தர்றேன்னு சொல்கிறேன், நான் தரலை, இழுத்தடிக்கிறேன். அவரும் பாஸ்டர் உண்மையாக திருப்பி தருவான்னு சொல்லி அவர்கிட்ட கையில் காசுல இன்னொருத்தர் கடன் வாங்கி தர்றார். இப்போ நான் இழுத்தடிக்க அவருக்கு அங்கே ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் இங்கே வருது. அவர் சர்ச்சுக்கு வந்தால் நான் அந்த சர்வீஸ்க்கு வர்றதில்லை, ஓடிடுவேன். அவர் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தால் நான் செகண்ட் சர்வீஸ் வர்றது, செகண்ட் சர்வீஸ் வந்தார் நான் ஃபஸ்ட் சர்வீஸ் வர்றது, இப்படிலாம் காட்டிகிட்டு இருக்கேன். திடீர்னு அலசோத்ரா ஒரு நாள், சரி நான் செய்கிற பிரதருக்கு விரோதமான தீமையான விஷயத்தை செய்கிறேன், மன்னிப்பே கேட்குற, போய் பிரதர் மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும், அந்த 10,000 என்னது திரும்ப கொடுக்கணுமா? என்ன வரமாட்டேங்குது, என்ன கள்ள உபதேசம் சொல்கிறீங்களா? திரும்ப கையில் கொடுக்கணுங்க. திரும்ப கையில் கொடுத்துட்டு அப்புறம் சரி முடிச்சுட்டு நல்லா நான் பிளான் போட்டேன், இப்போ 10,000 கொடுத்துட்டு அப்புறம் 50,000 வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். பிளான் பண்ணிட்டு, பிரதர் இந்த மாதிரி அவசர தேவை, ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அவர் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? இருந்தால் கொடுக்கணும், இல்லைலாம் இல்லைன்னு சொல்லிடணும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திரும்ப பழைய மாதிரி கடன் வாங்கி கொடுக்குற நிலை என்னது? இதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன்.
இதெல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லா டெவலப் பண்ணுற ஒரு காரியமாக இருக்குது. அதான் சொல்லப்பட்டு இன்னைக்கு ஒரு ஹீலிங் அல்ல சோத்திர ஒரு ப்ரேயராக நம்ம ப்ரேயர் இருக்கணும் அப்படின்னா அல்ல சோத்திர குற்றங்கள் இருக்குதுன்னா அறிக்கைங்க. நிறைய நேரத்தில் நமக்கு நாமே குற்றம் செய்கிறவர்களாக இருப்போம். நிறைய நேரத்தில் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுவோம். இல்லைங்க அல்ல சோத்திர நம்ம தான் அல்ல சோத்திர நம்ம ப்ளேம் பண்ணும். சமீபத்தில் ஒரு சகோதரி ஒன்று அனுப்பின விஷயத்தை நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன். ஒரு மைனா ஸ்டோரி. நீங்கள் 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிற நேரத்தில் ரோட்டில் இப்போ முந்தியெல்லாம் நிறைய இருக்கும் மைனா. ஒத்த மைனா, ரெட்டை மைனா, 3 மைனா, 4 மைனா. அது ஒவ்வொரு மைனாக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நமக்கு பரவலாக தெரிகிற ரெண்டே விஷயம் தான். ஒத்த மைனானா அந்த நாள் நல்லாவே இருக்காது, சண்டை வரும், வாத்தியார் அடிப்பார், கேள்வி கேட்பார், இது இருக்கும். ரெட்டை மைனா அப்படின்னா என்னது? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்ல மூட் நல்லா இருக்கும், எல்லாம் இது மாதிரி. இது 3க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 4க்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வளர்ந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, சரியா நமக்கு வளர்ந்த பிறகு இது ஒரு மித், இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இது ஒரு கற்பனையான எண்ணம், யாரோ புகுத்தி விட்ட எண்ணம் அப்படியே நமக்குள்ளே வருது. ஒரு தடவை 2 தடவை சொல்லியிருப்பாங்க, அது மனசுக்குள்ளே அப்படியே நல்ல ஸ்ட்ராங்காக டெபாசிட் ஆகிட்டு. ஆனால் ஒரு 40 வருஷம் கழிச்ச பிறகும் இன்னைக்கு நீங்கள் மைனா பார்த்தாலும் என்ன வரும்? ஒத்த மைனா பார்த்தா முதல்ல வர்ற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ரெட்டை மைனா பார்த்தா வாய் இழுக்கிற ஆட்களும் பார்க்க தான் செய்கிறோம். நல்லா கவனிங்க தேவஜனங்க. இது காரணம் என்னது? நம்ம சிந்தை தான். இனி யாருமே சொல்ல முடியாது. எவனோ ஒருத்தன் சொன்னது மனசுக்குள்ளே வந்துட்டு ரைட்டா திரும்ப வர்ற நேரத்தில் அதே நம்ம எண்ணத்தில் வர்றதை கொடுத்து. பூனை விஷயத்தையும் சொன்னேன். பூனை குறுக்க போனால் ட்ராவல் பண்ண மாட்டான். பூனை சமீபத்தில் படித்தேன். பூனை பிரச்சனை என்னென்னா, அந்த காலத்தில் எல்லாம் மாட்டு வண்டியில் போவாங்களாம். இந்த பூனையோட கண் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்கிற பாட்டு மாடுகள் கொஞ்சம் மிரளுமா. அதனால தான் மாட்டை நிப்பாட்டி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு 5 நிமிஷம் கழித்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் மூட பழக்கத்தில் வடிகட்டின முட்டாள்களாக இருந்து பயணத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த காலத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, பூனை குறுக்க வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் தண்ணியெல்லாம் கொடுத்து அதை நல்லா கூலாகி கொண்டு வந்து அப்புறம் ட்ராவலை தொட்டிருக்காங்க. மிரண்டு எங்கேயும் போயிடப்படாது அப்படிங்கிறதுனா. இப்போ நம்ம ஆட்கள் பாருங்க, மூட பழக்கத்தில் மூழ்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, பயணத்தையே பூனை வந்துட்டப்பா பென்ஸ்காரை உள்ளே நிறுத்து, எல்லாம் இன்றைக்கி நம்ம கேன்சல், நம்ம வீட்டில் தூங்குவோம் அப்படின்னு சொல்கிற காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? மற்றவங்களா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, நம்ம தான் காரணம். பிரைஸ் லார்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்களே, பாஸ்டியா சொல்கிறவன் சொன்னாலும் கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சு? பக்கத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி சொல்ல வரல, கோப்பிட்றாங்க. சொல்கிறதுக்கு சொன்னவன் சொன்னாலும் கேட்குறவனுக்கு எங்கே புத்தி இருக்குது? ஸோ நம்ம இடம் கொடுத்தா தான் வரும். நமக்கு தலைக்கு மேலே நிறைய பறவைகள் பறந்து போகலாம், எச்சம் கூட போட்டுட்டு போகலாம். ஆனால் தலையில் கூடு கட்ட விட்டுறப்படாது. கரங்களை வித்து வச்சுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ என்னது? கன்ஃபெஷன். 2வது நீங்கள் செய்யும் அறிக்கை செய். உட்கார்ந்து ஜெபம் பண்ணுற நேரத்தில் யாருக்கு விரோதமாக எனக்குள்ள கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்குதா, அது சொல்லு, அது வரவே கூடாது. ஆண்டவரதை நீங்கள் மன்னிக்க மறக்க ஆண்டவர் நீ கிருபை தருவீரா. கரங்களை வைத்து வச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கிருபை எனக்கு தாங்கப்பா. கன்ஃபெஷன். ஒன்றை யோசித்து இதை மன்னிங்க, இதை ஜெயிக்க கிருபை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை என் லைஃப்பில் ஒரு நாளும் வரவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கன்ஃபெஷன் பாருங்க, நீங்கள் சொஸ்தமடை உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு விரோதமாக தவறாக நான் பேசிட்டேன். சில விஷயங்களை நம்ம சொல்லவும் முடியாது. சொல்லணும்னா வீட்டில் திரும்ப குடும்பங்களே பிரச்சனை வந்துடும், ரைட்டா? அதனால் குற்றங்களை அறிக்கை செய்தல் அப்படின்னா, நான் சிகரெட் நிறைய குடிப்பேன், நான் நிறைய சினிமா பார்ப்பேன், நான் நிறைய தப்பான விஷயத்தை செய்வேன், குடிப்பேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்கள். ஒரு காலத்தில் மோசமாக இருந்தேன், இன்னைக்கு இயேசு என்னை நல்லவனாக மாற்றியிருக்கிறேன். கரங்களை வைத்து தொலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இருக்கிற யூத்தில் நீங்கள் போய் ஒரு காலத்தில் அந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை சொன்னேன், பரவாயில்ல, அவர் அந்த காலத்தை செஞ்சு இப்போ திருந்திருக்காரு, நானும் செய்கிறேன், திருந்துவேன் அப்படிமா. என்னது? இப்போ இருக்க யூத்துக்கு அதான் பெரிய சிக்கலே. என்ன, உங்கள்கிட்ட நல்லதெல்லாம் எடுக்க மாட்டான், உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டதை தான் எடுக்கிறான். ஆனால் சபைக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு 100 கண்ணு உங்களை பார்த்துட்டு இருக்கு, சரியா? நான் நல்லா சொல்கிறேன், நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், நிறைய கேள்விப்பட்டு சொல்கிறேன். என்னென்னா, கரெக்டாக நம்ம இல்லைன்னா உங்களை வச்சே அவன் இடறான். நீங்கள் அப்படி தான், அவங்க அது தப்பு செய்யக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவங்க தப்புறதுக்கு அதான் சொல்கிறாங்க, பாஸ்டரே இப்படி ஜோம் பண்ண மாட்டார், அப்புறம் நான் ஜோம் பண்ணணும்,
பாஸ்டரே சினிமா பார்ப்பாரு, அப்புறம் ஏன் நான் பார்க்கக்கூடாது? பாஸ்டரே சீரியல் பார்ப்பாரு, அப்புறம் நான் ஏன் பார்க்கக்கூடாது? அப்படி தான் சொல்கிற உலகத்தில் இருக்குது. அதனால் பாஸ்டர் சீரியல் பார்ப்பாரு நினைக்கிங்க, சீரியல் பார்க்குறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது, அதில் வாஞ்சியும் கிடையாது. நான் சீரியலை பற்றி அடிக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம். இதில் பார்த்து, சீரியலில் பார்த்து. சரியா? மற்றபடி சீரியல்லேருந்து நீங்கள் ஒன்றுமே கற்றுக்கிட முடியாது. இப்படி திருட்டு முடி தான், இப்படி போகும் கண், எந்த வீட்டை பிளந்து தள்ளலாம் அப்படிங்கிறது தான் சீரியலில் வரும். சீரியலை பார்த்து சீரியஸ் நீங்கள் ஒரு குறிப்பாக சொல்கிறீங்க தெரியுமா? சீரியல் நடிக்கிறவங்களே அந்த நிகழ்ச்சியை பார்க்குறது இல்லை. உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் விழுந்து பார்க்குறீங்க சீரியல். அந்த தொலைக்காட்சியில் ஒரு சீரியல் நிகழ்ச்சி இருக்கு நடக்குன்னா, அந்த சீரியலை அங்கே கூட இருக்கவனே பார்க்க மாட்டான். நீங்கள் தான் உட்காந்து விழுந்து காலையிலேருந்து சீரியல். நிறைய பேருக்கு ஜபம் குறைஞ்சது காரணம் தெரியுமா? எல்லா சீரியல் தான். அல்ல 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போட்டுரும் அவங்களுக்கு. அம்மா மாதிரிலாம் வேலையெல்லாம் முடிச்சு ஹாய் உட்காருவோம். 10லேருந்து 10:30 ஒரு சீரியல், 10:30லேருந்து 11 மணிக்கு ஒரு சீரியல், 11 மணிலேருந்து 11:30 ஒரு சீரியல், 11:30லேருந்து பானபுரம் 12 மணிக்கு சீரியல், இந்த சேனல் சீரியல், அந்த சேனல் சீரியல், இந்த சேனல். இப்போ கொஞ்சமாக பரவாயில்ல, திரும்ப பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் உங்கள் மொபைலில் இருக்குது. இல்லைன்னா அந்த என்ன 1000 விஷயம் இருந்தாலும் பார்த்துட்டு தான் வெளியே வருவாங்க. அருமையாக தேவச்சனங்களே, நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒருத்தருக்குடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கணும். கரங்களை வைத்து லட்சங்க பார்ப்போம். எந்த டாக்டர்கிட்ட போய் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சிருங்க. ஒரு ஹீலிங்கை கத்த தர வல்லவராயிருக்கார். சரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். 3வதாக இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, கேரிங். CARING, கேரிங், கரிசனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நிலையை தாண்டி ஒரு கரிசனை நமக்கு வேணும். நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க, எண்ணெய் பூசின்னு சொல்லுங்க பார்ப்போம். எண்ணெய் பூசி, எல்லாம் சொல்லுங்க, எண்ணெய் பூசி. எண்ணெய் பூசின்னு சொல்லக்கூடாது, எண்ணெய் பூசி அப்படி சொல்லணும். ஆனால் 3 சொல்லி வந்ததுன்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. என்னது? எண்ணெய் பூசியில் எண்ணெய் பூசி சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும். எண்ணெய் பூசி என்ன செய்யணும்? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. எண்ணெய் பூசுறதுங்கிறது ஒரு கேரிங் அடையாளமாக இருக்கு. எண்ணெயில் தண்ணீர் தான் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண எண்ணெய் ஒளிவ எண்ணெய், அது மருத்துவ குணைகள்லாம் நிறைய இருக்குது. அதில் பூசும் பொழுது ஆரோக்கியம். என் சகோதரிக்கு கன்னத்தில் லைட்டாக வெள்ளையாக ஒன்று வந்துருந்துச்சு நம்ம வாலிபராக இருக்கும்போது. அப்போ ஒளிவ எண்ணெயை தூக்கி அவங்க போட்டாங்க, கரெக்டாக நார்மல் ஸ்கின்னாக மாறிட்டு. ஸோ அதில் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இவங்களை எண்ணெய் பூசினா என்ன எண்ணெய் பூசிருப்பாங்க? மண்ணெண்ணெயா? நீ முடிக்கிற முடியை பார்த்தா மண்ணெண்ணெய் மாதிரி இருக்கு. என்னது? என்னது? ஆலிவ் ஆயில். கடல் எண்ணெயும் போட்டிருக்க மாட்டான், கடுகு எண்ணெயும் போட்டிருக்க மாட்டான், அதுக்கு விளக்கெண்ணையும் போட்டிருக்க மாட்டாங்க. என்னது? சரியான விளக்கெண்ணெய் நம்ம ஏசுவோம், வலுவலு கொழுகொழுன்னு இருக்கியப்பா. எண்ணெயை போட்டு பாருங்க, இது ஒரு கேரிங் அடையாளமாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் பாஸ்டர் ரொம்ப நின்றுட்டு பேசுனாங்க, காலெலாம் வலிச்சிட்டு இருக்கும். என்ன செய்வாங்க? நல்ல வீட்டில் குடும்ப ஜமெல்லாம் பண்ண பிறகு என்ன செய்வாங்க? ஆளுக்கு ஒரு காலை கோட்டை எடுத்து என்ன செய்யறது? நல்லா எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணுற நேரத்தை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். காலையில் முதல் ஆராதனை கேட்டேன், எத்தனை பேர் உங்கள் மனைவிமாருக்கு எண்ணெய் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். எத்தனை பேர் உங்களுக்கு கணவருக்கு எண்ணெய் பூசி விட்டுருப்பீங்க? நிறைய பெண்கள் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ கழுத்து வலினா எண்ணெயை போட்டு, தலைவலினா எண்ணெயை போட்டு மசாஜ். இதில் என்னத்தை காட்டுதுன்னா, ஒரு தொடுதல் அப்படிங்கிறது ஒரு கேரிங்கை காட்டுது. உங்கள் கிரியை நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க. அன்னாள் ரொம்ப சோகமாக துக்கமாக இருக்க நேரத்தில் அல்லது அவருடைய கணவர் என்ன செய்கிறாங்க? அன்னாலே ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் துக்கமா இருக்கிற? 10 குமாரரை காட்டிலும் உங்களுக்கு நான் அதிகமல்லவா அப்படின்னு சொல்ற கொடுத்துப்பான். நீ காலைல கூட சொன்னேன், வயசுலா நீங்க உங்க மனைவி, உங்க வாழ்க்கை கணவரை நல்லா கேர் பண்ணிட்டீங்கன்னா உங்க மணி பர்ஸ் காக்கப்படும் சொன்னேன். என்னது? கணவர்மார் தங்களுடைய மனைவியை நல்லா என்ன கேர் பண்ணிட்டாங்கன்னா எது காக்கப்படும்? எது? வீண் செலவு வரக்கூடாது. மருத்துவ செலவு நீங்கள் அது செய்யாதனாலேயே ப்ரெஷர் ஏற, சுகர் ஏற, அது ஏற, அப்புறம் பையோட ஆஸ்பத்திரி அலைகிற நிலை தான் இருக்கும். நீங்கள் கேர் பண்ணிட்டீங்கன்னா பாதி வியாதி நீங்கள் கரங்களை வைத்து லட்சங்க பாவம். தூக்கம் எப்படி ஒரு ஹீலிங் உண்டாக்குதோ
அல்லது ஒரு கேரிங், ஒரு கரிசனைங்கிறது ஒரு நல்ல ஹீலிங். இங்கே பைபிள் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு போதனை நமக்கு கொடுக்கும். எண்ணெய் பூசி, எண்ணெய் பூசுகிற நேரமே எப்படி இருக்கும்? நல்ல ஒரு சுகமாக இருக்கும். மூச்சு எடுக்கிறது சிரமப்பட்டு இருக்காங்க. ஒரு தடவை ஒரு சகோதரனுக்கு ஜோமனை போயிருந்தோம். பெல்பின்ஸில் மருத்துவத்தில் அங்கே உயிருக்கு போராட்டி இருக்கார். அட்மிட் பண்ண நாங்கள் தான் அட்மிட் பண்ணோம். அப்படி வழக்கமான டாக்டர் நான் அட்மிஷன் கொடுக்க முடியாது, கொண்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு சொல்கிறார். ஸோ எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசி அவர்கிட்ட செக் பண்ணிட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ண அவரே என்ன சொல்கிறாரு, இவர் பிழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் நானும் அல்சோதரன் சபை சகோதரன் போகிறோம். மூச்சு எடுக்கிறதுக்கே அப்படிங்கிற இருக்கிற நேரத்தில் சரி நமக்கு என் கூட வந்த சகோதரன் என்ன பண்ணுறாரு, அந்த முதுகு அப்படியே தடவி கொடுக்குறாரு. எப்படி இருக்கும்? மூச்சு எடுக்க சிரமப்படுறவங்க முதுகு தடவை எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? சுகமா அப்படி தடவிட்டே இருக்கும்போது தான் கையில் ஒன்று தட்டுப்படுது. கையில் என்னடா தட்டுப்படுது அப்படின்னு பார்த்தா கருப்பு கலர் கயிறில் ஒரு தாயத்து. அதை டக்குன்னு என்ன செஞ்சாங்க அப்படின்னா கத்திரிக்கொண்டு கொண்டு வந்து வெட்டுனாங்க. கர்த்தர் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு ஆறுதல் செய்கிற நேரத்தில் ஒரு ஹீலிங் நம்ம லைஃப்பில் நடக்குது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். தலையை பிடிச்சி விடுற நேரத்தில் ஒரு ஹீலிங். அதான் நீங்கள் மசாஜ் சென்டர் மாதிரி போயிடாதீங்க, இழுத்து பிடிச்சி பல வியாதிகள் சேர்ந்து வந்துடப்படாது. நான் வார்த்தை கொடுத்து, நம்ம வார்த்தை கூட ஆறுதல் படுத்தும், நம்முடைய தொடுதல் ஆறுதல் படுத்தும். நம்ம தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுற நேரத்தில் ஒரு ஆறுதல் அவங்களுக்குள்ளே வரும். வருமா வராதா? சொல்லுங்க அல்லேலூயா. அந்த ஹீலிங் நமக்குள்ளே வரணுங்க. இட்ஸ் அ ஹீலிங் ப்ரேயர். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கரங்களை வைத்து தொழிற்சங்க பார்ப்போம். இப்போ முதலாவது நான் என்ன சொன்னேன்? பிரைஸ் கால் காட். ரெண்டாவது என்னது? கன்ஃபெஷன். மூன்றாவதாக கேரி. நான்காவதாக கடைசியாக ஒரு விஷயத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான்காவதாக கான்சன்ட்ரேஷன். ஒரு ஹீலிங் பிரேயர் நமக்குள்ள வேணும் அப்படின்னா என்ன மிக அவசியமா இருக்குன்னா கருத்தான ஜெபம் அவசியமா இருக்குது. கரங்களை வைத்து வரவேற்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, இந்த பகுதியில் பாருங்க, மூன்று வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு என்ன அப்படின்னா விசுவாசமுள்ள ஜெபம். என்னது? எப்படி? கான்செப்ட். நான் உங்களை 100க்கு 100 நம்புறேன். ஒரு பாட்டு கூட பாடுவோம்ல, என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அதில் பாடுவோமா? 100க்கு 100 அப்படின்னு பாடும். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? பாடலாமா? என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் சொல்லுங்க. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு. நல்ல கைத்தட்டி. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உம்மைத்தான், உம்மைத்தான் நான் நம்பியுள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சேர்ந்து உம்மைத்தான் அம்பே. அல்லேலூயா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்ப என்னன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன், விசுவாசம் உள்ள ஜெபம். ரெண்டாவது சொல்லப்பட்ட ஊக்கமான ஜெபம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம். 15ஆம் வசனத்தில் இருக்குது, ரைட்டா? 16ஆம் வசனத்தில் ஊக்கமான வேண்டுதல். 17ஆம் வசனத்தில் பாருங்க என்னது? கருத்தான ஜெபம். அப்ப என்னதை செய்யணும்? ஏதோ கேட்டு போவோம் அப்படின்னு இல்லை, கருத்தான். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தான். கருத்தாய் செகண்ட் பார்ட்டில் தான் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் கட்டளை தான் கொடுக்குறான், மழை பெய்யாதுங்கிறான். அவன் மழை பெய்யறதுக்கு தான் ரொம்ப அதிகமாக அவன் ஜெபம் பண்ணுறான். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், தீமை வந்து டக்குன்னு கூட நடந்துடும், சொன்னோடனே நடந்துடும். நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக. நான் இன்னும் 1 ராஜாக்கள் வாசித்து பார்க்கல, ரைட்டா? நான் அதை வாசிக்க நினச்சேன். இந்த பேசேஜ் உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரிலேட்டடாக 1 ராஜாக்கள் 17, 18 நீங்கள் வாசிக்கணும். வாசிக்கணும், நல்லா உங்களுக்கு புரியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக நான் வாசித்த நேரத்தில்
ஃபஸ்ட்டு கூட அவன் கட்டளையை தான் கொடுக்குறான், ரொம்ப பெருசாக அவன் சீரியஸாக ஜெபம் இல்லை. ஆனால் மழை பெய்யறதுக்கு என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறான். போய் அசிஸ்டனை போய் பாட்டு வர சொல்கிறான். போயிட்டு பார்த்தனே தெரில, 7வது தடவை என்னது உள்ளங்கையளவு மேகம், மனசுல பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா இல்லையா? ஒரு பெருமழை இரைச்சல் கேட்குது. பாருங்க, ரதத்தை எடுத்துகிட்டு போக சொல்லு, வேகமாக விடுறான். ஒரு பெரிய மழையை கத்த தந்தான். அருமையாக தேவதை. காரணம் என்ன? இந்த கான்சன்ட்ரேஷன். கரெக்டாக ஜோமிட்டு போய் பாட்டு வா, தோணலையா? நிறுத்தலை, ஜோமிட்டே இருக்கிறான். திரும்ப பார்க்க சொல்கிறான், திரும்ப ஜோம் பண்ணுறான், பார்க்க சொல்கிறான். இல்லை, 7வது தடவை எல்லாம் கை எப்படி வைத்து காட்டுங்க, ஒரு உள்ளங்கை அளவு. இப்படி பிடிங்க பார்ப்போம். ஒரு உள்ளங்கை இவ்வளவு பார்த்து யோசித்து பாருங்க. உள்ளங்கை அளவு எப்படி குட்டியோண்டா தெரியுது. மேகம் சொல்கிறான், என் ஜபம் கேட்கப்பட்டுட்டு இன்னைக்கு ஒரு சின்ன உள்ளங்கை அளவு ஒரு சூழ்நிலை மாற்றம் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பெரிய மழையாக மாறப்போகிறது, ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறது, ஒரு ஜெயமாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. கருத்தாய் ஜெபமான தீர்மானம் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன். ஆனால் தான் ஜெபம் பண்ணுற நேரத்தில் மொபைல் ஃபோன் பக்கத்தில் வச்சிருந்தா பிரச்சனை. அது வரைக்கும் மெசேஜ் வரலாம் வரும், அது வரைக்கும் கால் வரலாம் வரும். தூக்கி சைலண்டில் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா நீங்கள் உட்காந்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம நிறைய நேரத்தில் கஷ்டத்து நேரத்தில் தான் தேடுறோம். இல்லை, இஷ்டப்பட்டு நீங்கள் இந்த விஷயத்தை கருத்தாச்சும் ஒவ்வொரு விஷயத்துக்காக இப்போவே பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமித்து வைக்கிறீங்க, அதே போல் ஜெப சேமிப்புகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஜெபங்கள் ஒன்றும் வீண் போகாது. என் தாப்பனா இருக்கா, எங்கள் பாட்டியம்மா இவ்வளோ நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, கருத்தாக ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஊழியம் செய்கிறத பார்த்த பின்பதாக தான் கண்களை மூட கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை போய் தொலைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆராதனை நடத்துகிற, ஜெபம் நடத்துறத, செய்தி கொடுக்கிறத 2 கண்ணையும் பார்க்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தந்தார். அதை ஆண்டவர் என்றைக்கும் ஜெபித்து நீ கருத்தா விசுவாசம் உள்ள ஜெபம், ஊக்கமான வேண்டுதல், கருத்தான ஒரு ஜெபம், கான்சன்ட்ரேஷன், அன்டிவைடட் அட்டென்ஷன். இந்த கருத்தை ஆங்கிலத்தை பார்த்தீங்க ஏர்னஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏர்னஸ்ட்லி. இந்த ஏர்னஸ்ட்லி அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழில் பார்த்தீங்கன்னா தீவிரமாய். திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சுன்னா என்ன செய்வோம்? பரவாயில்ல, நாளைக்கு போய்க்கலாம், ஆஸ்பத்திரின்னு விடுவீங்களா? என்ன செய்வீங்க? நெஞ்சு வலிச்சதுன்னு வச்சுங்க, என்ன செய்யுங்க, 2 நாள் கழிச்சு போய்க்கலாம். அதே சில பிரச்சனையாகும். பாம்பு கடிச்சு என்ன செய்வீங்க? அது அவனை ஃபஸ்ட்டு அவனை பதஷ்டப்படாமல் வைக்கணும். அதான் ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்குறது. ஒன்றும் செய்யாதப்பா, பாம்பு கடிச்சு 4-5 பேர் உயிரோடு இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படி சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. பாம்பாடா கடிச்சது? என்ன பாம்புடா கடிச்சது? இவ்வளோ நீளண்டா இருந்துச்சு? அப்படியாடா, கடிக்கக்கூடாத இடத்துலலாம் கடிச்சிச்சு அப்படிங்கன்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சு, ஹார்ட் பீட் லப் டப் லப் டப் லப் டப் லப் டப் லப்புக்கு டப்புக்கு லப்புக்கு டப்புக்கா எப்படி சொல்லுவாங்களே, அடிக்க அப்படி ரத்தம் வேகமாக எங்கே போயிடும்? ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். அப்புறம் என்னாச்சு? எருசலேம் என்னாலயம் அப்படி பாடல். அப்போ கூடல ஒன்றும் இல்லை, கவலைப்படாத ரைட்டா அப்படின்னு சில பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் சொல்லக்கூடாதும்பாங்க. என்னடா பண்ண லூஸ் கணக்காக பண்ண அப்படி இப்படின்னு ஏசக்கூடாது, அப்படி விட்டுறலாம். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் தெளிந்த பிறகு தான் சொல்லணும், இதப்பா இப்படி நீ பண்ணணும், இதை செய்யாத. அப்போ பாருங்கள், நல்ல கவனிங்க. ஒரு கான்செப்ட் தீவிரமாக ஜெபம் பண்ணணும். தீவிரவாதியாக மாறணும் சொல்லலை, தீவிரமாக ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கரங்களை வைத்து அழைச்சாங்க பார்ப்போம். இல்லை நான் நீங்கள் சொல்கிறத நம்ப போகிறல, நீ சொல்கிறத நம்ப போகிறல, கர்த்தர் சொல்கிறத நான் நம்ப போகிறேன். குழந்தை பாக்கியத்துக்காக சொன்ன கருப்பையே எடுத்தவங்களுக்கே கரு உண்டாயிட்டுன்னா இது கருவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதில் அந்த கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து தலைவச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளோ கேள்விப்படுறோம், இதை செய்கிற ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா? மரித்து போனவர்களே உயிரோடு கூட எழுப்பின ஆண்டவர் உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிகள் பலவீனங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார் என்று சொல்லி பாட்டுப்பார். நீங்களாம் செய்ய வேண்டிய கருத்தாய் இன்னைக்கு நீங்கள் ஜபத்தை குறித்து கேட்டிருக்கீங்க. நான் ஜெபம் நீண்ட நாட்கள் ஆச்சு, நான் 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுறதில்ல, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல, அல்ல சொல்ற 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுறதில்ல அப்படிங்கிற நிலையில் நீங்கள் இருக்கீங்களா?
இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஜாம் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப், நம்முடைய ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு 9655201688க்கு டெக்ஸ்ட், நான் இன்றைக்கி அரை மணி நேரம் ஜாம் பண்ணேன், அது சொல்கிறேன் 1/4 மணி நேரம் ஜாம் பண்ணேன் அப்படி நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜாக அதுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது ஒரு நல்ல துவக்கமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் மாத்திரம் இல்லை, நீண்ட நாட்கள் நல்லா வெளியே பார்க்க நல்லா இருக்கும், வேணா வைட் அண்ட் வைட்டில் நம்ம நிற்போம், ஆனால் ஜெபமே நமக்குள்ளே இல்லாமல் இருக்குதா? இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஹீலிங் ப்ரேயராக மாறட்டும். நம்முடைய ஜெபங்கள் ஒரு ஹீலிங், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், தொழிலில், ஊழியத்தில், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீலிங்கை கொண்டாகட்டும். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதலாவது நீங்கள் கால் காட், ரெண்டாவதாக கன்ஃபெஷன், நம்பர் 3 கேரிங், நம்பர் 4 கான்சன்ட்ரேஷன். இது நமக்குள்ளே காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தர. இருக்கிறதுல எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளில் நாங்கள் எல்லாம் சேர்ந்தும் இணைந்து உடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான கிருபையை தந்தீர். அன்பு சுகமளிக்கும் ஜெபமாய் எங்கள் ஜெபங்கள் காணப்பட கிருபை தான். கால் காட் and சோதர do confession. Amen. Confess one another. Confess one another. Number 3, carry each other. Carry each other. Number 4, concentrate on your prayers. Yes. இந்த 4 விஷயத்தை நாங்கள் செய்ய. Hallelujah. Help us to call you, Lord. Amen. Help us to confess our sins with one another, Lord. Lord, help us to carry each other. So, Lord, help us to concentrate in our prayers. Remove all distractions, Master. Give us oneness in spirit, soul and body, Lord. Amen. Touch our praying places and ஜெபிக்கிற இடங்களை நீங்கள் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நல்ல ஜெயத்தை ஆண்டவர் நீர் தருகிற தயவுக்கா நன்றி. இது 4 விஷயத்தை எங்கள் லைஃப்பில் நாங்கள் செய்ய ஆண்டவர் நீர் உதவி செய்கிற தயவுக்கா நன்றி அப்பா. நம்முடைய கிருபையில் கரத்தில் நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆம் தேவ ஜனங்களை, நித்திய பேரின்பம் நிகழ்ச்சியானது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நீ கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து லோக்கல் இருப்பீங்கன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். நீங்கள் வந்து ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.